ராஜன் டி விசாகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நம்ம சிஎம் பரத் ஏகேஏ மகேஷ் பாபு அவர்களோட நடிப்பில் வந்திருக்க தெலுங்கு மாஸ் மசாலா ஓவர் த டாப் கண்டென்ட் இல்லாத கனெக்டும் இல்லாத லாஜிக்லெஸ் கமர்ஷியல் படம் தான் குண்டூர் காரம். இந்த குண்டூர் காரம் படத்தோட குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய கதை என்னன்னா, நம்ம ஜெயராம் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் 2 பேரும் கணவன் மனைவி. இவங்களோட பையன் தான் நம்ம மகேஷ் பாபு. ஒரு பிரச்சனையால நம்ம ஜெயராம் 10 வருஷம் ஜெயிலுக்கு போறாரு. நம்ம ரம்யா கிருஷ்ணன் புகுந்த வீட்டையும் பெத்த பையனையும் விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போறாங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தையையும் பெத்துக்கிறாங்க, பாலிடிக்ஸுக்கு போய் லா மினிஸ்டராகவும் ஆயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ சாரோ அம்மா இல்லாத வருத்தத்தில் தாடி வளர்த்துக்கிட்டு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டுன்னு வருத்தம்ன்ற பேரில் வசதி வாய்ப்பட வாழ்ந்துட்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போது இவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு கேஸை போடுறாங்க. அந்த கேஸோட முடிவு என்ன? இந்த படத்துலையாவது நம்ம ஸ்ரீலீலாவுக்கு நல்ல ரோல் கிடைச்சதா, இல்லை ஸ்ரீலீலா த சேட் ஸ்டோரி கண்டினியூ ஆச்சா? கடைசியாக இந்த படம் முழுக்க நிறைந்திருக்க பாசமான நேசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்னென்ன? இதெல்லாம் தான் வீர வெங்கட ரமணா சார். எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு சார். குண்டூர் காரம் இது ஒரு மகேஷ் பாபு படம். மகேஷ் பாபு படம்னா எப்படி இருக்கும்? மகரிஷி மாதிரி மாசா இருக்கும். மகேஷ் பாபு படம் எப்படி இருக்கும்? சரிலேறு நீக்க ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். மகேஷ் பாபு படம் எப்படி இருக்கும்? சர்க்காரு வாரி பாட்டா மாதிரி வேற லெவலில் இருக்கும். ஸ்பைட்ரு மாதிரி சென்சேஷனாக இருக்கும்னு சொல்ல எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் அது உண்மை இல்லையே. ஏன்னா தெலுங்கு நடிகர்கள் பல பேர் பேன் இண்டியான்ற பேரில் அவங்களோட பவுண்டரியை ஏதோ ஒரு வகையில் பெருசு பண்ண ட்ரை பண்ணிட்டு வராங்க. அப்படி பவுண்டரியை பெருசு பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். பட் அதுக்கான முயற்சியில் அவங்களோட தெலுங்கு சினிமா மோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கவும் செஞ்சுட்டு வராங்க. பட் நம்ம மகேஷ் பாபு அவர்கள் மட்டும்தான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு ஒரே மாதிரி படங்கள் நடித்து அவரோட நடிப்பும் அடுத்த கட்டத்துக்கு நகரலை, அவரோட கரியர் கிராஃபும் அடுத்த கட்டத்துக்கு நகரலை. ஏன்னா அவரோட கடந்த ஒரு சில படங்கள் படம் பார்க்க போன ஆடியன்ஸை கண்ணீர் சிந்த விடாமல் வீட்டுக்கு அனுப்பலை. இந்த குண்டூர் காரமும் அந்த வேலையை சீரும் சிறப்பாக பண்ணியிருக்கு. பிகாஸ் குண்டூர் காரம் ரொம்ப ரொம்ப கோரம். சரி, நான் இனிமேட்டு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதை பல ஆடியன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நகருவோம். மீண்டும் ஒரு முறை மாஸ் மசாலா லோக்கல் ஹீரோ கேரக்டரில் நம்ம மகேஷ் பாபு. டு பி ஃப்ராங்க், ஒரு சில நடிகர்கள் எல்லா விதமான ரோலையும் செட் ஆகிடுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி. ஒரு சில நடிகர்கள் எல்லா ரோல்ஸ்லையும் செட் ஆகாமல் ஒன் டைப் ஆஃப் கேரக்டர்ஸில் மட்டும்தான் செட் ஆவாங்க. நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு மாதிரி. அதனால சூப்பர் ஸ்டார் மகேஷ் சார், நீங்கள் பரத்தானே டைப் படங்களை மட்டும் சூஸ் பண்ணி நடிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே இந்த படத்தில் அவர் என்ன தான் மாஸ் ஆஃப்டர் மாஸ்னு மாஸ் கடை ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே நமக்கு தமாசா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ see you soon மை டியர் பரத்னு சொல்லிட்டு நாம் அப்படியே ஸ்ரீலீலா த சேட் ஸ்டோரி சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ரீலீலா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க, அட்டகாசமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த லூசு ஹீரோயின் கேரக்டரை அச்சு பெசலாம் போர்ட்ரே பண்ணுறாங்க. அப்படி இருந்து அவங்கள தொடர்ச்சியாக லூசு ஹீரோயினை தான் காட்டிட்டு வராங்க. எனக்கு தெரியும் நயன்தாரா இங்கே இருந்து தான் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ் பாபுவோட மகரிஷி படத்தில் நடித்த நம்ம பூஜா ஹெக்டே தான் ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா ஆனாங்க. சூனர் ஆர் லேட்டர் நம்ம ஸ்ரீலீலாவும் நெக்ஸ்ட் பேன் இண்டியன் சென்சேஷனல் ஆகலாம். பட் அவங்கள ஒரு ஐ கேண்டியாகவும் டான்ஸிங் மெட்டீரியலாகவும் மட்டுமே யூஸ் பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயே அவங்களோட டான்ஸ் ஸ்கில்ஸ் மூலமாக நம்மளை மிரள விட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களோட அடுத்த படம் பவன் கல்யாண் படம், அது தெரி படத்தோட ரீமேக் படம். அதனால் மீதம் இருக்க விஷயங்களை ஸ்ரீலீலா த சேட் ஸ்டோரி சாப்டர் 3 வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த குண்டூர் காரம் படத்தில் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி ஏன் இருக்கம்னே தெரியாமல் இருக்காங்க. நம்ம பிரகாஷ் ராஜ் ரொம்பவே பாவமாக இருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் மற்றும் ஜெயராம் போன்றவங்க ராசிக்காக இருக்காங்கன்னு இந்த படத்தில் இருக்க நடிகைகளோட எண்ணிக்கை ஏராளம். இதில் யாராவது பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாங்கன்னு கேட்டால் அது மட்டும் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா குண்டூர் காரம் ரொம்ப ரொம்ப கோரம். மனோஜ் பரமஹம்சா மற்றும் PS வினோதோட ஒளிப்பதிவு, நவீன் நூலியோட எடிட்டிங், தமனோட இசை மற்றும் பின்னணி இசை, சண்டை காட்சிகள், வசனங்கள்னு இது எல்லாமே ஒரு ஓடாத தெலுங்கு படத்தில் எப்படி இருக்குமோ அதெல்லாம் அப்படியே பக்காவாக இருக்கு. பட் ஸ்ரீலீலா எப்போ நல்லா ஆடுவாங்கனாலும் இந்த படத்துலையும் அவங்க நல்லா ஆட வச்ச டான்ஸ் கோரியோகிராஃபருக்கு நன்றிகள் பலன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே பாசிட்டிவ்ஸ் பக்கம் நகருவோம். என்னது குண்டூர் காரம் ரொம்ப ரொம்ப கோரம் படத்தில் பாசிட்டிவானு யாரும் ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய மொக்க படமாக இருந்தாலும் அந்த படத்துலையும் பாசிட்டிவ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் படம் முழுக்க நம்மளை பாசம்ன்ற பேரில் இவங்க பதற வச்சுருந்தாலும் கிளைமேக்ஸ் போர்ஷனை நான் ரொம்ப லைக் பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலாக அந்த லவ் ஃபெயிலியர் மேட்ரு
சுமாரான விஷயமா இருந்தாலும் அதை அந்த மோமெண்ட்டோட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்திருந்தது. சரி, பாசிட்டிவ்ஸை பார்த்தாச்சு, அப்போ நெகட்டிவ்ஸ்னு யாராவது யோசிச்சா இந்த படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம ஜெகபதி பாபு வராரு. கோடு வேர்டு அக்செப்டடு. மகேஷ் பாபுவோட இன்ட்ரடக்ஷன் சீன் மரணம் ஆரம்பம். மகேஷ் பாபு அவரோட வண்டியை அவரே வெடிக்க வைக்கிறாரு. மறுபடியும் அதே வண்டியில் அவரே வராரு. சேட்னஸ் கண்டினியூஸ். இந்த பாயிண்ட் ஒருவேளை தப்பாக இருந்தால் இப்போவே சாரி. ஏன்னா எந்த வண்டியை பார்த்தாலும் எல்லா வண்டியுமே ரெட் கலரில் தெரியுது. ஏன்னா ரத்தத்தோட கலரும் ரெட்டு. த பேட்டில் ஆஃப் மதர் வர்சஸ் சன் பாசம்ன்ற பேரில் மோசம். த பிளைண்ட் ஃபைட் சீன் எங்களுக்கும் கண் பார்வை போயிருக்கலாம். மீண்டும் ஒரு சாதி அரசியல் படம் பார்த்து திருந்த வேண்டிய பாடம். த தாஸ் ஃபைட் சீன், த மாஸ் ஃபைட் சீன், ட்விஸ்ட் ஆஃப்டர் ட்விஸ்ட் ஆஃப்டர் ட்விஸ்ட், பட் தட் இஸ் நாட் ஃபார் அவர் பெஸ்ட்னு இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு சீனை பற்றி என்னாலேயும் பல மணி நேரம் பேச முடியும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க சம்மந்தம் இல்லாமல் பேசினதால தான் இந்த படம் 160 நிமிஷம் ஓடுது. அதனால் நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் கடைசியாக ஒரு பாயிண்டோட இந்த ரிவ்யூ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, இது திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்களோட படம். அவரோட எல்லா படங்களும் நான் பார்த்ததில்லை. பட் அவரோட ப்ரீவியஸ் 2 படங்களான அரவிந்த சமேத வீரராகவா மற்றும் அல வைகுண்ட புறமுல இந்த 2 படங்கள்லையும் அபத்தமான சீன்ஸ் இருந்திருக்கலாம். பட் அதையும் தாண்டி அந்த 2 படங்களும் நம்மளோட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருக்கும். பட் அந்த கனெக்ஷன் இந்த குண்டூர் காரம் படத்தில் டோட்டலாகவே மிஸ்ஸிங். மேலும் இந்த குண்டூர் காரம் படத்துக்கும் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் அவர்களோட வாரிசு படத்துக்கும் நடுவில் எண்ணற்ற ஒற்றுமையில் இருக்கு. அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசணும்னு எனக்கு ஆசையும் இருக்கு. பட் அதனால் யாருக்கு என்ன பயன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்த குண்டூர் காரம் ரொம்ப ரொம்ப கோரம். ஸோ மகேஷ் பாபு சார், நீங்கள் ராஜமௌழி படத்தின் மூலம் மீண்டு வர, சிஎம் பரத்தாக மீண்டும் வர நல்வாழ்த்துக்கள். நம்ம பக்கா கமர்ஷியல் இயக்குனர் மாருதி அவர்கள் டைரக்ஷனில் நம்ம பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் வரவேற்க படம் தான் த ராஜா சாப். இந்த படத்தை பற்றின தகவல் வர ஆரம்பித்ததுலேருந்தே இந்த படத்தோட பேர் ராஜா டீலக்ஸாக இருக்கலாம்ன்ற நியூஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கிறதால இந்த ராஜா சாப்ன்ற பேர் ஒன்று நமக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை. பட் த விண்டேஜ் டார்லிங் பிரபாஸ் இஸ் பேக்ன்ற டேக் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பிரபாஸ் இஸ் பாகுபலி, பாகுபலி இஸ் பிரபாஸ் இருந்தாலும் டார்லிங் பிரபாஸை பார்க்கணுன்ற எண்ணம் என் போன்றவருக்கு இல்லாமல் இல்லை. ஏன்னா நான் பிரபாஸோட டார்லிங் படத்தை பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாரதியும் காமெடி படம் எடுக்கிறதுல பெரிய ஆளாக இருக்கிறதால பிரபாஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபன் ஃபீல்டு படத்தை நாம் எல்லாரும் எதிர்பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே பிரபாஸோட பேரை தெரிஞ்சே தப்பாக போட்டாங்களா இல்லை தெரியாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு இந்த போஸ்டரில் இருந்தே ப்ராப்ளம்ஸும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ராஜா சாப் பிரபாஸ், வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் விண்டேஜ் டார்லிங் பிரபாஸ். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை இது ஆடியோ ரிவ்யூ. நான் ராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.